லீகலை கன்சல்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா லீகாலிட்டியாக பேசலைன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த மத்திய அரசும் சரி, அவர்களுக்கு தூதுவராக இருக்கின்ற இங்கே கவர்னரும் சரி செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் அவங்களுக்குன்னு ரோல் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கவர்னர் அந்த லிமிட்டை தாண்டறதுனால தான். ஏங்க நீங்கள் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு யார் நடத்துகிறாங்க? பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் எங்கேயாவது கவர்னர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறாங்களா? இங்கே மட்டும் ஏன் நடக்குது? அது எல்லாவற்றையும் இவர் சொல்லிட்டு எவ்வளவு பல்ட்டி அடிச்சிருக்காரு. நான் கிடப்பில் போட்டிருந்தாலே அந்த 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 மசோதா வந்து காலாவதியான மசோதா, காலாவதி ஆயிடும்னு சொன்னாரு. இதே கவர்னர் தானே சொன்னாரு. குட்டு வச்ச பிறகு தானே இல்ல அப்படி கிடையாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வச்சிருக்குல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஜனாதிபதி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்கன்னு சொன்னார். அது வழக்கெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னார். ஆனா அவங்க சொல்லியிருக்கிற அப்சர்வேஷனே என்னன்னா, இதுல வந்து நாங்க எதையும் தீர்ப்பு வழங்க மாட்டோம். அவங்க சொல்லியிருக்கிறது இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஜனாதிபதி கேட்ட கேள்வியில் நாங்கள் அப்சர்வேஷன் மட்டும்தான் சொல்லுவேனே தவிர தீர்ப்பு வழங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆக ஆல்ரெடி ஜட்மெண்ட் டெலிவர்டு. இந்த காலக்கெடு கவர்னருக்கு விடுவித்து டெலிவர் பண்ணதை மாற்ற மாட்டோம்ன்றது தான் உச்சநீதிமன்றத்தோட கடைசி தீர்ப்பு. ஆக இவர்கள் வந்து எல்லாவற்றையும் மடைமாற்றி நீங்கள் ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு இங்கே ஆட்சி பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அதுக்கு தான் போராடுறது. இன்றைக்கு முதல்ல சிஎம் சொல்றதே என்னன்னாக்கா, தமிழக முதலமைச்சர் சொல்றது தமிழ்நாடு போராடும்னு ஏன் போராடுதுன்னு கேட்கிறாரு. முதல்ல இவரை எதிர்த்து தான் போராட வேண்டியிருக்கு. இங்க யாரு கூட சண்டை போடுறாங்க? சண்டை கிடையாதுங்க. இங்க யாரு சண்டை போடுறாங்க? இன்றைக்கு நீங்க சொன்னதுலேயே தவறு இருக்கு. அதாவது மத்திய அரசு எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. இன்னொரு கான்டெக்ட் அதில் இருக்குல்ல திரு சந்திரசேகரன். இப்போ என்னன்னா, மாநிலத்திற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, அனைவரும் சகோதரத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் அங்கேயே இல்லாம போகுதாங்கிறதா கேள்வி. இல்லையே, அவர் ரெண்டு செய்திகள் அது இருக்கு. நீங்க தமிழ்நாடு இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவருக்கு முன்னால எந்த முதலமைச்சராக இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களா இருந்தா ரெஃபரன்ஸோட சொல்லுங்க. ஏங்க இவருக்கு முன்னால, மோடிக்கு முன்னால எந்த பிரதமராவது இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்திருக்காங்களா நீங்க சொல்லுங்க. இல்ல கவர்னர் இது மாதிரி நடந்திருக்காங்களா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மோடி, அமித்ஷா மாதிரி இடி இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கு இருக்கிற பிரச்சனை சென்னாரெட்டில நம்ம பார்க்கலையா? இல்ல எத்தனை பேரை மறுக்க பார்த்துட்டு போராடலையா? அதுதான் அது நீங்க கவர்னருக்கு இது பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கே சொல்ல வரேன். என்ன இருக்குன்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த இதுலயும் அப்படிதான் அதே சூழ்நிலை தான் இருந்துச்சு. தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறேன். நீங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன் தலையில அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுட்டு தானே பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க. உங்களை பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்க உங்களை வச்சிருக்காங்க. நீங்க அதே வழியில வரதுனா எதுக்கு காங்கிரஸே இருந்திருக்கலாமேன்னு கேக்குறேன். அதுதான் மக்கள் கேட்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சார். ஏங்க எல்லாரும் இப்ப தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அரசு தான் நான் சொல்றேன். கவர்னருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதை தாண்டி செல்கிறார். செல்லும் பொழுது போராட்டம் தேவைப்படுகிறது. நீங்க வந்து ஒரு சட்டசபையில உரை எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போறதுதான் அவருக்கு வேலை. ஏன் கவர்னர் இப்ப இன்னைக்கு பிரதமர் வந்து அமைச்சரவை முடிவு செய்து ஜனாதிபதி உரையை முடிவு செய்கிறது. முடிவு செய்து ஜனாதிபதி உரையை கொடுக்குறாங்க. ஜனாதிபதி நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா விடுவாங்களா? இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ ஒத்துப்பாங்களா? இந்த பார்லிமெண்ட் ஒத்துக்குமா? அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஆக இங்க மட்டும் எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க ஒரு ஜனாதிபதி உரை, அதாவது கவர்னர் உரை எப்படி ஜனாதிபதி உரையோ அதே மாதிரிதான் கவர்னர் உரையும். அமைச்சரவை முடிவு செய்து கவர்னர் உரையை தீர்மானிக்கிறது. அதை வாசித்து விட்டு செல்ல வேண்டியதானே இவரு. அதுல நாம் வாசிக்க முடியாது, இதை வாசிக்க மாட்டேன், அதை வாசிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? அதாவது அமைச்சரவையின் ஆலோசனைப்படி நீங்க செல்வம் சார் ஒரு நிமிஷம் இந்த உச்சநீதிமன்றத்திலேயே கிளீனா கொடுத்திருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதும் போது இந்த அரசியலமைப்பு சட்டம் சரியான நபர் கையில் இருந்தால் சரியானபடி இருக்கும், அதுவே தவறான ஒரு நபர் கையில் இருந்தால் அது வேறு விதமாக திசை திரும்ப வாய்ப்பு இருக்கிறதுன்னு அம்பேத்கரே ஒரு அச்சம் தெரிவித்திருக்கார். அது வந்து இந்த மோடி, அமித்ஷா, இந்த கவர்னர் ஆர்.என். ரவி இவர்களையெல்லாம் மனதில் வச்சுதான் செஞ்சிருப்பார். நாகாலாந்துலயே இவர் என்ன பண்ணாரு? அக்யூஸ் பண்றீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரையும். ஏன் பிரதமர் அக்யூஸ் பண்றதுக்கு என்ன உரிமை இருக்குங்க? ஒரு குடிமகன் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குங்க. என்ன பிரதமர்னா சொல்லக்கூடாதா என்ன? அவர் தவறா நடந்தா சொல்ற சுட்டி காட்டுறதுக்கு உரிமை இருக்குங்க. பிரதமரும் நம்ம தேர்ந்தெடுத்த பிரதமர் தானே, நமக்கும் சேர்த்து தானே பிரதமர். ஆனா எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் ஓரவஞ்சனையா நடந்தா எப்படி சரியா வரும்? அதே நீட் தேர்வு பத்தி ஒரே ஒரு விஷயம், நீட் தேர்வு வந்து காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்னு ஒரு தவறான பதிவை கொண்டு வராங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தின் டைரக்ஷன் பேர்ல கொண்டு வந்தது. அது நீட் தேர்வு என்பது அங்கு ஒரு முறைகேடு நடந்த பொழுது, மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு முறைகேடு நடந்த பொழுது இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஒரு தேர்வு கொண்டு வரதுக்கு பரிசீலனை செய்யுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த நீட் தேர்வு கொண்டு வரும் பொழுது
விரும்பும் மாநிலங்களுக்கு விலக்கு என்ற ஒரு சரத்தும் இருந்துச்சு. இவங்க வந்த உடனே அதை எடுத்துட்டாங்க. மோடி அரசு வந்த பிறகு இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது மோடி அரசு வந்த பிறகு அதில் திருத்தம் செய்து ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த வேண்டும் விரும்பும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. எவ்வளவு நாளைக்கு கிடைச்சது? இல்ல ஒரு வருடம் ஏங்க ஒரு வருஷம் தான் வந்துச்சு. நீங்களே சொல்லுங்க. ஒரு வருஷம் தான். சரி, எப்ப வந்துச்சு நீட் சொல்லுங்க தமிழ்நாட்டுல? ஒரு வருஷம் தான். இல்ல எப்ப வந்துச்சு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான். எப்ப வந்துச்சு? அதுல சந்தேகம். அது அவர் ஃபைட் பண்ணல. ஃபைட் பண்ணி கேட்டு இருந்தால் விலக்கு உண்டு. அதில் விலக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. ரெண்டாவது, மோடி அரசு வந்த பிறகு நீட் தேர்வுக்கான விலக்கு என்பது மாநிலங்களுக்கு கிடையாது என்ற ஒரு சரத்தையும் அவங்க சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்க கொண்டுதாங்க இவங்க கொண்டுதாங்கன்னு சொல்றது தவறு. செல்வம் சார், என்ன சுருக்கமா சொல்லுங்க, நம்ம பிரேக் போறோம், அதுக்கப்புறம் வந்து பேசுவோம். சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. இல்ல பிரேக் வேணாம், பிரேக் போயிட்டு வந்துட்டு கூட எனக்கு இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க. அதாவது என்னுடைய நண்பர் சந்திரசேகரன், அண்ணன் சந்திரசேகர் வந்து ரொம்ப லாவகமா பேசினாரு. 1975ல ஓவர் நைட் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்து திமுகவை சார்ந்த 453 பேரை ஓவர் நைட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பேரை. ஒண்ணு. ரெண்டாவது, 1976 ஜனவரி 30ஆம் தேதி அன்றைய காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் கே சா முதலமைச்சராக இருந்த கலைஞரை பக்கத்துல வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி ஆகா ஓகோன்னாரு. மறுநாள் அன்றைய இரவே ஜனவரி 30ஆம் தேதி இரவு ஆட்சியை கலைச்சி வீட்டுக்கு தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் போய் அரசியல் சட்டத்தையும் அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை பேசுகிற எந்த விதமான தார்மீகமான உரிமையும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை.